நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் என்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாங்க அவர் பேசும். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களத்தில் தேர்தல் காய்ச்சல் தொற்றிக் கொண்டு விட்டது. கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சு, மறைமுகமான அந்த நகர்வுகள் இதெல்லாம் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே தரப்புல என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ் வெளில போனாரு, டிடிவி வெளியில போனாரு, கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டோம், இதுக்கு மேல பெரிய கட்சிகள் தான் வருவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு ஓபிஎஸ் டெல்லிக்கு போறாரு, அமித்ஷாவை சந்திக்கிறாரு, அரசியல் பேசணுன்றாரு, திரும்பி வராரு, அண்ணாமலையை சந்திக்கிறாரு, பொன்னாடை போத்துறாரு. எப்படி பாக்குறீங்க? பொதுக்குழு வருது 10ஆம் தேதி, நாளை மறுநாள். இன்னைக்கு 8ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன நப்பாசை, எடப்பாடி மனம் இறங்கி ஓபிஎஸ்ஸை சேர்த்துக் கொள்வார் என்று. அப்படி இல்லைன்னா 15ஆம் தேதி நான் கட்சி ஆரம்பிப்பேன்றாரு ஓபிஎஸ். ஆனால் ஒரு வாரத்தில் ஒரு மாதிரி ஒரு கிளாரிட்டி வர ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் பை டிசம்பர் எண்ட் ஆர் ஜனவரி, தைப்புறதான் வழி கொடுக்கணுவாங்க. ஒரு மாத காலத்துக்குள்ள நிலைமை சீரடையலாம், ஒரு வாரத்துலையும் சீரடையலாம், ஒரு மாத காலத்து ஐ திங்க் 1 month ஆகிடும்னு நினைக்கிறேன். என்ன நிலைமை முடிய வரைக்கும் ஓபிஎஸ் அதிமுகவில் கொண்டு வரதுக்கு முயற்சிகள் நடப்பதாகத்தான் நான் அறிகிறேன். அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் என்றும் ஒரு தகவல் வருது, ஒப்புக்கொள்ளவில்லைன்னு சொல்றாங்க. பட் இது மாதிரி விஷயங்கள்ல நம்ம உறுதியாக எதுவும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. அவர் கேசிபியை சேர்த்துக்க போறாருன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேட்டி வந்திருக்கு. இவரை தவிர நம்ம ஓபிஎஸ்ஸை தவிர மற்றவங்க எல்லாரையும் சேர்த்துக்கொள்ள போகிறார் அப்படின்னு. அப்புறம் அந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்கு, செங்கோட்டையன் போனது சரி பண்ணுறதுக்கு ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துப்பாருன்னு ஒரு தகவல் வருது. ஏன்னா செங்கோட்டையன் போனது எடப்பாடிக்கு ஒரு ஜர்க்காக இருக்குது. யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்ற அவருடைய பிடிவாதம் மெல்ல மெல்ல தளர ஆரம்பித்திருக்கிறதுன்றாங்க. இப்போ பொதுக்குழுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம் நமக்கு. இல்லை பொதுக்குழுலையும் நீக்கினதுதான்ற துணியில பேசினாங்கன்னா அப்போ அது அவ்வளோதான். அதுக்கு மேற்கொண்டு, ஏன்னா இவர் அமித்ஷாவையும் பார்த்துட்டு வந்திருக்கிறதால அங்கிருந்தும் எடப்பாடிக்கு அழுத்தம் அதிகமாக வருகிறதுன்னு தான் சொல்றாங்க. பொதுக்குழுல அநேகமா நமக்கு எந்த திசையில அதிமுக போக போகிறது என்பது இல்ல. இதுல விருப்பம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கா, பிஜேபி கிட்ட இருக்கா? எடப்பாடி பழனிசாமி கிட்ட. பிஜேபி இதுல தலையிட, பிஜேபி நீங்க சேர்த்துக்கோங்கன்னு தான் சொல்றாங்க. அவர் கேட்க மறுக்கிறார். அழுத்தம் அவங்களால கொடுக்க முடியல. இது எங்க கட்சி பிரச்சனைன்றாரு. ஏன்னா அவர் அதிமுக பிஜேபிக்குள்ள கூட்டணியில கூட்டின்னு வரும்போதே நாங்கள் உங்களை கம்பல் பண்ண மாட்டோம்னு வாக்குறுதியை கொடுத்து தான் கூட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை மோசமாக போகிறதால அவரை அவங்க ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கரங்களை முறுக்க முடியாது. அவர் திமிரிட்டு வெளியில் போயிட்டாருன்னா பிஜேபி தண்ணி குடிக்கும். திமுக இல்லைன்னா பிஜேபி இங்கே சைபர் தான். அதனால் அதை விட்டுட்டு அவங்க நிற்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை ப்ரெஷர் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவரை வழிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அவரும் உணர்ந்திருக்காரு. செங்கோட்டையனோட வெளியேற்றத்துக்கு பிறகு அவரோட பிடிவாதமும் தளர ஆரம்பித்திருக்கிறது. கட்சியில் இருக்க எல்லா சீனியர்ஸுக்குமே செங்கோட்டையனை நீக்கினதுல விருப்பம் இல்லை. ஆனால் யாரும் வாய் திறந்து பேச மறுக்கிறாங்க. பொதுக்குழுல அநேகமாக கேசிபி அப்புறம் இன்னும் சிலர் எல்லாம் சேர்த்துக்கிட்டாருன்னா, ஓபிஎஸ்ஸையும் அவர் சேர்த்துக்கிட்டாருன்னா பிரச்சனை முடிஞ்சுது. இந்த பிரச்சனை ஒரே ஆளை சேர்த்துக்கிட்டா முடிவு வந்துடும். ஓபிஎஸ் டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சு எப்பயோ போயிட்டார். அவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாம். அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கிட்ட. சசிகலா முடிஞ்சு அவங்க இதை யாருமே சீரியஸா எடுத்துக்கல. ஓகே. ஓபிஎஸ் டிடிவி 2 பேர் தான். சசிகலாவை யாருமே சீரியஸா எடுத்துக்கலாம். அவங்க கட்சி 2 தரப்புமே அவங்கள சீரியஸா எடுத்துக்கலாம். பிஜேபியும் எடுத்துக்கலாம், அதிமுகவும் எடுத்துக்கலாம். டிடிவி சசிகலா உள்ள வருதுல அவர் ஒன்றும் பெரிய ஆர்வம்லாம் காட்டல. ஏன்னா அவர் தனி கட்சி வச்சிருக்காரு. ஓபிஎஸ் தன்னை சேர்த்துக்கிட்டா போதும், வேற யாரை பத்தியும் அவருக்கு கவலை கிடையாது. செங்கோட்டையன் வெளியில போனதோட அதிர்ச்சியிலேருந்து அதிமுக மீள வேண்டும் என்றால் மற்றவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொண்டால் அது உண்மையிலே ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இம்பாக்ட் தாங்க. அது இம்பாக்ட் இல்லைன்னு சொல்றவங்க ஆல்ரெடி ஒதுங்கி இருந்தவர் தானே செங்கோட்டை. அதாவதுங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எந்த இம்பாக்டும் இல்லை, எல்லாரும் போனாலும் இம்பாக்ட் இல்லைன்னு சொல்றது மூடத்தனம். அவ்வளோ நாள் கட்சியில் இருந்தவர். பர்செப்ஷன் வைஸ் அது ஒரு பெரிய அடி தான். ஒரு 4 தொகுதி 5 தொகுதியில் அடி வாங்கலே திமுக லாபம் தானே. அவர் ஜெயிக்க வேணாங்க, ஒரு 1000 ஓட்டு அதிமுக விட்டு உடைக்கிறார். அப்படிதானங்க டிடிவி உடைச்சாரு. சிறு திருப்பும் பல்லு குத்த உதவுங்க. அமித்ஷா எவ்வளோ கேட்டாரு. இல பேலஸ் ஹோட்டலில் உட்காந்து 2021 தேர்தலில் 10 சீட்டு கொடு, நான் அதிமுக சிம்பிளில் நிற்க வைக்கிறேன், நான் ஏடிஎம்கே சிம்பிள்லேயே நிற்கும், ஸோ தட் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்குனாரு. எடப்பாடி அடம் பிடிச்சார், ஒத்துக்கல. 23 தொகுதியில் போச்சு. 23 தொகுதியில் போச்சு. முடிவு திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கும். 96 கருணாநிதி ஃபார்ம் பண்ண மாதிரி 105 106 வந்திருக்கும். 10-12 சீட்டு துண்டு வந்திருக்கும். கூட்டணி கட்சிங்கெல்லாம் 10 இடத்துல தோத்துருப்பாங்க. ஸோ திமுக கூட்டணி கலைஞர் இப்போ இருக்க நிலைமை, இப்போ இருக்க கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி திமுக இருந்திருக்கு. எடப்பாடியோட பிடிவாதத்தால் அது போச்சு. 23 தொகுதியில அவங்க சைபர். ஆனால் திமுக ஜெயிக்க வச்சுட்டாங்க. அதே தவறு தான் இப்போ ஓபிஎஸ் வெளியில விட்டாலும் நடக்கும். ஆகவே செங்கோட்டையன் வெளியில போனது எடப்பாடிக்கு ஓரளவு கண்களை திறந்திருக்குன்றாங்க. அது நல்லா திறந்ததுன்னா அவருக்கு நல்லது, இல்லைன்னா அதிமுக பெரும் நஷ்டம் தான். ஓபிஎஸ் உள்ள வந்தா போஸ்டிங்
அதெல்லாம் கொடுத்து பார்க்குங்க, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நீங்க எப்படி இருந்தாலும் உள்ள வந்தா எடப்பாடி கீழே தான் அவர் இருந்தான். அதுல சந்தேகம் இல்லை. இவர்களும் எடப்பாடிக்கு மேல இருந்தவர்ல. அதெல்லாம் அப்படி நினைச்சுக்கலாம் நீங்க. இன்னைக்கு உங்க தான் அதை சொல்லுங்க. சரி, என்ன ஆப்ஷன்? அவர் எங்கேயும் போக முடியாது. தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு மனசோ அல்லது தாராள மனசோ அல்லது எண்ணமோ கிடையாது. அவர் செலவெல்லாம் பண்ண மாட்டாரு. அதனால தான் அவர் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேங்கிறார். தனி கட்சி ஆரம்பிப்பது என்ற எண்ணமே அவருக்கு கிடையாது. எலெக்ஷன் டைம்ல அவருக்கு ஒரே ஆப்ஷன் தான், இங்க சேர்ந்து எடப்பாடி மனம் இறங்கினால் தப்பிச்சாரு, இல்லைன்னா தனியாக நின்று ஓட்ட உடைக்கலாம். அவர் ஜெயிக்க மாட்டாரு, எடப்பாடியோட தோல்விக்கு வழிவகுப்பார். அதை நான் ஒத்துக்கிறேன். அவர் சைபர் ஆவார். ஆனால் எடப்பாடி வந்து இன்னும் மோசமான கண்டிஷனில் தோக்கிறதுக்கும் திமுக ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கும் ஓபிஎஸ் உதவும். ஓட்ட பிரிப்பார் 100%. அவர் பிரிக்கிறதால லாபம் திமுக. ஓகே, 10 தொகுதி உடச்சா கூட போதுங்க, திமுக லாபங்க. 10 தொகுதி உடச்சா போதும், திமுக லாபம். எடப்பாடி சிஎம் ஆகக்கூடாதுன்றதுக்கு எந்த எல்லைக்கும் ஓபிஎஸ் போவார், டிடிவி போவார், குறிப்பாக ஓபிஎஸ் போவார். அவரை பொறுத்த வரைக்கும் எதிரி ஸ்டாலின் இல்லை, எடப்பாடி. எந்த எல்லைக்கும் அவர் போவார். அது அவரால் முடியும். 10 தொகுதியில் ஓட்ட உடச்சா கூட காலி. பிரதமர் அவர்கள் வந்தப்ப ஓபிஎஸ் அவர்கள் பார்க்க விருப்பம் தெரிவித்திருந்தார், வரவேற்க. அப்ப மறுத்துட்டாங்க. இப்போ ஓபிஎஸ்ஸா போயிருக்காரா அல்லது அமித்ஷா அமைச்சு அது நமக்கு தெரியாதுங்க. இவர் கூப்பிட்டு போனாரா, அவங்க கூப்பிட்டு போனாங்கன்னா எது இருந்தாலும் அவங்க பார்க்க விரும்பி இருக்காங்க, அவர் போயிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ நாள் அவர் கண்டுக்காமல் இருந்தாங்க. இன்னைக்கு அதான் திமுக மோடியை நம்பினா, அமித்ஷாவை நம்பினா நடுத்தரில் தான் நிற்பன்றதுக்கு சாலை சிறந்த உதாரணம் ஓபிஎஸ். எவ்வளோ அசிங்கம் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்லி தான் போய் தர்மயத்தை உட்காந்தாரு, அவங்க சொல்லி தான் போய் மறுபடியும் சேர்ந்தார். இன்றைக்கி தூக்கி வெளில போட்டோன்னா அவங்க கண்டுக்கவே இல்லை. வேறு வழி இல்லாமல் எலெக்ஷன் நெருங்குது, ஒரு 10 தொகுதியிலேயாவது அவர் நம்ம வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிடுவாருன்றதுக்காக அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இல்லாட்டி ஏன் பேச போகிறாங்க? அண்ணாமலை என்ன ரோல் தான் சார் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரா? பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் தமிழ்நாடு பிஜேபிக்கு அண்ணாமலை தலைவரா நயினார் தலைவரான்னு இன்னமும் தெரியல. அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருக்கும்போது வேறு யாரும் வாழும் ஆடலை. இப்போ எல்லாரும் வாழும் ஆடுது. குறிப்பாக அண்ணாமலை ரொம்பவே செய்திகளில் வந்துட்டு இருக்காரு. அவர் பிஜேபி தலைவராக இருந்தப்ப நயினாரோ மற்றவங்கள செய்திகளில் வரவே முடியாது. தேசிய தலைவர் வானதியாலே வர முடியாது, தேசிய மகளிர் அணி தலைவர். ஆனால் இவர் வந்து தன்னை சுற்றி அரசியலில் சூழல வைக்கிறார். பவர் இருக்குது. பவர்னா அவருக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்குது, மணி பவரும் இருக்குது. பிஜேபி அவர் நல்லா யூஸ் பண்ணுறான். அவரை போய் ஓபிஎஸ் பார்த்தது இன்னும் சிக்கல்களை, சந்தேகங்களை ஏற்படுத்து. நிச்சயமாக. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் சொல்றாரு, அண்ணாமலை என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காரு, கூட்டணிக்கு வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் போவாரு, கண்டிப்பா டிடிவி போயிடுவார். இதை செய்யறதுக்கு அண்ணாமலை யாருன்ற ஒரு கேள்வி வருது. அண்ணாமலை பிஜேபியோட முன்னாள் தலைவருங்க, அது யாருன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல சார், அது இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டிய நல்ல கேள்வி கேட்க வேண்டிய நயினார் நாகேந்திரன், நீங்க கிடையாது. அவரே அமைதியா இருக்காரு. அவரு தான் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்தாலும் இல்லாட்டியும் என்ன சொன்னாங்க, அவர் பிஜேபி தலைவர் பதவியிலேருந்து அவர் மாத்தினப்ப இனிமேல் நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ் போயிடுவார், வரமாட்டாரு அப்படிலாம் பேசினாங்க. இன்னைக்கு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல அக்ரெசிவ் அவர் தான் இருக்காரு. எந்த பொறுப்புலையும் பிஜேபியில் இல்லாத அண்ணாமலை அடிப்படை உறுப்பினர் மட்டும்தான். ஆனால் முக்கியமான செய்திகளில் அவர் தான் வந்துக்கிட்டே இருக்காரு. நயினார் எங்கே வந்தார்? ஹெட்லைன்ஸ் ஸ்பேஸ் அண்ணாமலைக்கு தான் இருக்கு, நயினாருக்கு இல்லை. அதான் ஆளுமை தகுதி. அண்ணாமலை வார் ரூம் வச்சிருக்காரு, எல்லா ரூமும் வச்சுப்பாரு. வார் ரூமு, பீஸ் ரூமு, சண்டையா நடக்குதுங்க. முதல்ல அந்த வார்த்தையே அசிங்கமா இருக்கு. என்ன வார் ரூம்? என்ன போய் சண்டை போட போறியா கத்தி எடுத்து? யாரோட வார் ரூம்? யாரோட வார் பண்ண போறேன்? ஒரு திமுக அண்ணா திமுக வச்சா கூட புரியலாம், புரியுது. 40% 30% ஓட்டு வச்சிருக்காங்க. என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. 1% 2% ஓட்டை வச்சு இவ்வளோ அட்டகாசம் இருக்குது. தனி கட்சி ஆரம்பிங்க. எத்தனை நாளைக்கு இந்த பூச்சாண்டி? அப்படி திரும்பி பார்த்தாருன்னா மோடி கதை முடிஞ்சிடும். வைஸ் பிரசிடென்ட் தன்கர்னு ஒருத்தர் இருந்தார், சுதந்திர இந்திய வரலாறுலேயே. அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. தன்கருக்கே அந்த கதினா மற்றவங்க கதைலாம் என்ன? அதனால அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பார், அதை ஆரம்பிப்பார், இதை ஆரம்பிப்பார், சலங்க சதுராட்டம் ஆடுவாங்கலாம் கதை. அப்படியானா அவர் விஷமம் பண்றாருன்னா அது மோடியோட ஆசீர்வாதத்தோட. சமீப கால அரசியல் நகர்வுகள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்திருக்கிறதா? நான் பயம் என்று சொல்ல மாட்டேன், பதட்டம், கவலையை கொடுத்திருக்காரு. ஓகே, சும்மா கவலையை கொடுத்துருக்கு. பயம் பதட்டம்னு நான் சொல்ல மாட்டேன். பதட்டம் இருக்கமா எனக்கு தெரியல, கவலையை கொடுத்துருக்கு. இன்னைக்கு இறங்கி வந்து கேசிபியை சேர்த்துக்கிறேன்னு சொல்றாருன்னா அது கண்டிப்பா வந்து கண்டபே இன்னைக்கு எல்லாரும் வெளியில தூக்கி போட்டா கட்சி வழங்காதுன்ற உண்மை புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதோட வெளிப்பாடு தான் அது. அதுவே இது நம்ம என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க? பதட்டம் வந்திருக்கிறதா நடப்பு அரசு? பதட்டம் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு பதட்டம் இல்லை, கவலை வந்திருக்குது. கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. இல்ல, அவருடைய எண்ணமும் வெற்றி தானே. இப்படி இருந்தா கண்டிப்பா வந்து செங்கோட்டையன் போனதுக்கு பிறகு நிலைமை மாறி இருக்கிறது அவரும் புரிந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் நம்புகிறேன். அவரும் மாறி இருக்கிறார் செங்கோட்டையனோட விலகலுக்கு பிறகு. பாருங்க, ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் திமுக தோற்பது உறுதி, அதுல எந்த சந்தேகமும் வேணாம். இந்த அடிப்படை உண்மை அதிமுக
புரியல, அறிவே இல்லாம நீங்க தான் ஒருத்தனை சொன்னீங்க அதிமுக ஓபிஎஸ் மட்டும்தான். ஒருவேளை ஓபிஎஸ் போயிட்டா ஜெயிச்சிரும். ஓபிஎஸ் போயிட்டு டிடிவியோட அலைன்ஸ் வைக்கணும். நான் சொல்றது ஒன்றுபட்ட அதிமுகன்றது டிடிவியை சேர்த்த அதிமுக. வெறும் 20% ஓட்டு தானே இருக்கு சார். சொல்லாதீங்க, அது வந்து எல்லாம் பிரிஞ்சு போன பிறகு. ஒன்றுபட்ட அதிமுகவோட சக்தியை வேறங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சார் 40-45 இருந்தது சார். இல்ல நீங்க ஒரு எலெக்ஷன் வச்சுலாம் முடிவு பண்ணாதீங்க. திமுக எவ்வளவு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அவங்க கதை அழகிறான் 35-40. அவங்களுக்கும் குறைஞ்சிருக்கு, ஆன்டி இன்கம்பன்ஸ்ல குறைஞ்சிருக்கு. ஸோ ஒன்றுபட்ட அதிமுக வந்து பாமக பாஜக எல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னா விஜய் ஃபேக்டரை தாண்டி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக உருவாகலைன்னா திமுகவோட வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. யுனைடெட் ஏடிஎம்கேனா இட்ஸ் அ நைட்மேர் சிச்சுவேஷன் ஃபார் டிஎம்கே. அதிமுக ஒன்றா இருந்த காலகட்டங்களில் இந்த 50-54 ஆண்டுகளில் ஒரு தடவை கூட ஜெயிச்சது கிடையாது. அதிமுக உடஞ்சப்ப ஜெயிச்சிருக்காங்க, இல்லை அதீதமான அட்டூழியங்கள் செஞ்சதால தோற்றுருக்காங்க. வழியோ அதிமுகன்ற கட்சி ரெட்டை இலை ஒன்றா நிற்குதுன்னா அதை திமுகவால் வீழ்த்தவே முடியாது. தமிழ்நாடு மக்கள் என்னைக்கும் அதிமுக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுவும் அதிகாரத்தில் இருக்கும்போது திமுகவை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, அதிமுகவை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. திமுகவோட பெரிய சாபக்கேடு நீங்கள் அதிகாரத்தில் இருக்காங்க. 21 மாதிரி எதிர்கட்சியாக இருந்தால் அதிமுக ஒன்றா இருந்தால் கூட வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்ஸ். இப்போ அப்படி இல்லை. ஏகப்பட்ட பிரச்சனை கீழ் மட்டத்தில் இருக்குது. லஞ்சம் தலைவிரிச்சாடுது. இப்போ பாருங்கள், இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் நேரு துறையில் 1070 கோடி 1200 கோடிக்கு 1020 கோடிக்கு மிகப்பெரிய ஊழல். சாதாரண ஆதாரம் இல்லை, வீடியோ, வாட்ஸ்அப் சாட்ஸ், ஆடியோ, இது எல்லாத்தையும் சேர்த்து 250 பக்கத்துக்கு டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருக்கான் இடி. கேஸ் போடணும். அப்போ தான் இடி உள்ளே வர முடியும். கேஸ் போட மாட்டான், எஃப்ஐஆர் போட மாட்டான். கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. இன்றைக்கி இருந்தாலும் அது பிரச்சனை தான், உங்களுக்கு எவிடன்ஸோட மாட்டிருக்கு. அதனால் கீழ்மட்டத்தில் இந்த திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல், குடும்ப அரசியல், சட்டம் ஒழுங்கு சதி செதிக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் வீழ்த்தணும் இந்த அரசனை. அதிமுக ஒன்றுபடணும். அதிமுக ஒன்றுபடாமல் 4 முனை போட்டிலாம் வந்ததுன்னா திமுக வெற்றி யாராலையும் தடுக்க முடியாது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 4 மாதம் இருக்கு. ஏறக்குறைய ஒரு 6 மாதத்துக்கு முன்பாகவே மற்ற கட்சிகள் எல்லாம் தயாராக இருந்ததோ இல்லையோ, பாஜக ரொம்ப அவசரப்பட்டது இந்த தேர்தல் கூட்டணி அமைக்கிறதுல. இப்ப பாஜக அதே ஆக்டிவோட அது அவசரத்தை காமிச்சு ஒண்ணுக்கு விளங்காம போச்சு. இப்ப அவசரமா ஏப்ரல் 10ஆம் தேதி அதை கூப்பிட்டு தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்கும்போது ஒண்ணு சேர்த்தாங்கள. அவங்க கட்சிக்குள்ளேயே அது சிக்கலை உண்டாக்கி ஓபிஎஸ் டிடி எல்லாம் சேர்த்துப்பீங்களான்னா இன்னொரு கட்சி உள்வகாரத்தில் தலையிட மாட்டேன்னு அமித்ஷாவே ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். தனியாக போயிட்டாங்க அவங்க. இந்த பெரிய அளவில் இந்த இவங்களால் வந்து இன்னும் ஏடிஎம்கேவால் பெருசாக ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இந்த அலையன்ஸில் வந்து புதுசாக ஒரு கட்சி கூட வந்து சேரல. மாறா உள்ளே இருந்த ஓபிஎஸ் வெளியில் போயிட்டாரு, டிடிவி தினகரன் கூட்டணியை விட்டு என்டிஏ விட்டு போயிட்டாரு. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து உங்களுக்கு வந்து மாறா எதிர்த்தரப்பில் பலமாயிட்டே போகிறாங்க. அவங்க இவரால் என்ன பண்ண முடிஞ்சு? இந்த அலையன்ஸால என்ன லாபம்? யாருக்கு லாபம் சொல்லி? இல்லை, இப்போ பிஜேபி அமைதியாகத்தான் இருக்கிறதா? அமைதியா இருக்குன்னா என்ன காரணம்? அப்போ அவசரப்பட்டவங்க இப்போ அமைதியாயிட்டாங்க. இல்லை அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. கண்டிப்பாக அமித்ஷாவோட ருத்ரதாண்டம் ஆரம்பிக்கும் இந்த மாத இறுதியில் இல்லை ஜனவரியில் பெரிய அளவில் ஆக்ஷன்ஸ் இருக்குன்றாங்க. அவங்க ஃபோக்கஸ் இங்கே இருக்குது, கவலைப்படுறாங்க. ஃபோக்கஸ் இங்கே இருக்குது, கண்டிப்பாக ஃபோக்கஸ் இருக்கு. அதான் எடப்பாடியார் சந்திச்சப்ப சொன்னது, நீங்கள் வந்து இவங்களை இடி ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்காங்க, இடி ரைடு, சிபிஐ, ஐடி ரைடுலாம் பண்ணி கலகலக்க வைப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் கூட்டணி வந்தேன். ஒன்று கூட செய்யலையா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் தகவல்கள் வருது. தேர்தல் சமயத்தில் அப்படி பண்ணுவாங்க. ஜனவரியிலே பண்ணுவோம். தேர்தல் எப்போ உங்களுக்கு மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாத இறுதி அல்லது ஜனவரியிலே மிகப்பெரிய, ஏன்னா இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பெரிய ரிப்போர்ட் படிச்சிங்களா? அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் என்னன்னா வந்து நேருவோட துறையில், உள்ளாட்சி துறையில், ரோடு போடுறதுல, வேலையை வாங்கி கொடுக்குறதுல எல்லாம் ஏகப்பட்ட கரப்ஷன். 1020 கோடிக்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஃபுல் எவிடன்ஸோடு எடுத்து போட்டிருக்கோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டு கேஸ் போட்டால் தான் இடி உள்ளே வர முடியும். லெட்டர் எழுதியிருக்கான் டிஜிக்கு. லெட்டருக்கும் பதில் போட மாட்டார் டிஜி, எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அவன் போடுற எஃப்ஐஆர்ன்ட்டு சிபிஐக்கு விசாரணை தூக்கி போட்டாங்கன்னா கதை முடிஞ்சுது. எலெக்ஷன் டைமில் சிக்கல் ஆகிடும். இவ்வளோ தூரம் ஆண்ட பிறகு வரக்கூடிய தேர்தலில் பீஸ்ஃபுல்லாக திமுக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண சத்தியமாக மோடி அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன மாதிரியான குறைச்சல் கொடுக்க போறாரு, யாரை உசுப்ப போறாருன்றதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ கூட்டணியை மீண்டும் பலப்படுத்துற முயற்சியில் பாஜகவும் ஒரு இது பண்ணி அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. 2வது பெரிய தலைவலியாக போச்சு அவங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. அது ஒரு 4% ஓட்டு வட மாநிலங்களில் ஒரு 50 தொகுதியிலையாவது அவங்களுக்கு இருந்தது, கண்டிப்பாக இருந்தது. இன்னைக்கு அப்பா மகன் சண்டை எங்கே போய் நிற்குது? பிள்ளைக்கு எதிராக அப்பா டெல்லி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கு பின்னாடி இல்லை பாஜக இருக்குன்னு தான் நம்ம எல்லாத்துக்கு பின்னாலே பாஜக இருக்குன்னு பேசிட்டே போகலாம். 3 நாள் எவனுக்காவது கக்கூஸ் போகலாம், இது போகலாம் கூட, மலைச்சிக்கல்னா கூட பிஜேபி தான் காரணம். நீங்கள் இருக்கக்கூடிய
மதசார்பற்ற கொழுந்துகள் பேசுவாங்க. அப்படியே பண்றான்னா அதான் ஏன் அரசியல் ஏன் பண்ணல? எத்தனை கட்சியை திமுக உடைச்சது? எத்தனை கட்சியை திமுக உடைச்சிருக்கு? கருணாநிதி உடைச்சிருக்காரு. அதான் அரசியல். அதுல புலம்புறதுக்கு என்ன இருக்கு உனக்கு? இல்ல சார், புரியல. பிஜேபி ஜெயிக்கவும் செய்யணும், அதே சமயத்துல கூட்டணி கட்சிகளே பலவீனப்படுத்துதுன்னா அது எப்படி வெற்றியும் அதுதான் கிடைக்கும்? பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி. இங்க தமிழ்நாட்டுல சரியா இல்லைன்றது. இந்தியா பூரா ஜெயிச்ச அமித்ஷா தமிழ்நாட்டுல கோட்டை விட்டு நிக்கிறார். இந்த அண்ணாமலையை மட்டும் பாத யாத்திரை போகாம அமைக்க வாசிக்க சொல்லி, அடைக்க வாசிக்க சொல்லி, எடப்பாடியோட மோதாம இருந்தா 23 எலெக்ஷன்ல, அவங்க 24 எலெக்ஷன்ல, அவங்களோட 19 எலெக்ஷன் மாதிரி ஏடிஎம்கே, ஒன்றுபட்ட ஏடிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக எல்லாம் ஒண்ணு வந்து ஒண்ணா சேர்ந்தாங்கன்னா 12ல இருந்து 14 சீட் அடிச்சிருப்பான். கண்டிப்பா அடிச்சிருப்பான். அதை கவுத்து விட்டு கொலாப்ஸ் ஆகி இன்னைக்கு ஒன்றுபட்டுட்டாங்கன்னா இப்பயும் நான் சொல்றேன், அது ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ் ஆயிடும். விஜய் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒன்றுபட்ட பாமக, ஒன்றுபட்ட அதிமுக, தேமுதிக டஃப் ஆயிடும். ஆட்சி மாற்றத்துக்கு கூட வழிவகுக்கும். திமுகவில் 118 வாங்க முடியாது. திமுகவோட மிகப்பெரிய பலம் அதிமுக செதறி கிடக்குது. செதறி கிடக்கிறவங்கள ஒன்றும் சேர விடாமலும் அவங்க பார்த்துக்கிறாங்க. அதுதான் அரசியல். அதில் ஒன்றும் தப்பு ரைட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒம்புதி அங்கே போச்சு. இந்த எலெக்ஷன்ல பிஜேபியோட கோல் தான் என்ன? இந்த எலெக்ஷன்ல பிஜேபியோட கோல் அதிமுகவை கொண்டு வர்றது கிடையாது. ஆட்சி மாற்றம். திமுகவை தோக்கடிக்க விரும்புறாங்க. ஆனா ஒரு வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜியை தோக்கடிக்கிறதுக்கு எல்லை மீறி போக தயாரா இருக்க மாதிரி தமிழ்நாட்டில் ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு எல்லை மீறி போக திமுக தயாராக இல்லை. பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு சாயங்காலம் டெல்லியில் பிஜேபி அலுவலகத்தில் நவம்பர் 14 அன்னைக்கு மோடி பேசினதுன்னா அடுத்து வெஸ்ட் பெங்கால் தான் குறி. மிஷன் அச்சீவ்டு பீகார், அடுத்து வெஸ்ட் பெங்கால்கிட்ட. திரும்பி வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி தான் எலெக்ஷனுக்கு போகுது. தமிழ்நாடு பிரதமர் வாயில திறந்து சொல்லலை. பெரிய அளவில் அவங்க தமிழ்நாட்டில் மெனக்கட மாட்டாங்க, பரிசல் கொடுப்பாங்க திமுக. ஆனால் பெரிய அளவில் மம்தாவை காலி பண்ணுறதுக்கு வெஸ்ட் பெங்கால் பிஜேபியும் மத்திய பிஜேபியும் செய்கிற மாதிரியான வேலைகளை செய்ய மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு இங்க கட்சி ரொம்ப பலவீனமா இருக்காங்க. மம்தாவை கவுத்து அவங்க வர முடியுங்க. அவங்களுக்கு 39% ஓட்டு இருக்கு வெஸ்ட் பெங்கால். இங்க யதார்த்தம் புரிஞ்சு 3% ஓட்டு இருக்கு. கவுக்குறதால அவனுக்கு என்ன லாபம் தான் அவன் பார்ப்பான். இன்னொன்று ஏடிஎம்கே கொண்டு வந்து உட்கார வச்சதுனால மோடிக்கு என்ன லாபம்? 5 வருஷத்துக்கு ஒரு கவர்மெண்ட் மாறும். 21ல் எடப்பாடி தோத்து ஸ்டாலின் வந்தார். ஒருவேளை 26ல் எடப்பாடி வந்தார், 31ல் ஸ்டாலின் வருவார். அந்த சைக்கிள் உடையணும். அந்த பைனரி பாலிடிக்ஸ் உடையணும் அவனுக்கு. ஒரு திராவிட கட்சி அழிஞ்சா பரவாயில்லன்னு அவங்க நினைக்கிறான். அது தப்பு ரைட். நீங்க எப்படி சொல்லலாம்? தட்ஸ் பாலிடிக்ஸ். அதான் அரசியல். உன்னை உட்கார வச்சு அவனை லாலிபாப் சாப்பிட்டு இருப்பானா? ஏடிஎம்கே எடப்பாடி சிஎம் ஆகிறதுல ஒன்றும் மோடிக்கு பெரிய அக்கறைலாம் கிடையாது. திமுக தோக்கடிக்கப்படணும்னு விரும்புறாங்க நான் சொல்லலை. ஆனால் அதுக்காக எடப்பாடியை வந்து தாறுமாற வளர்த்து விட்டு இன்னொரு டேர்ம் அவர் கையில் கொடுக்கறதுக்கு பிஜேபி தயாராக இல்லை. இன்னைக்கு சொல்லியிருக்காருங்க பீகாரில். இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அமித்ஷா. தமிழ்நாட்டில் பீகார் மாதிரி பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கணும். இதுக்கு என்ன பதில் சொல்றாரு எடப்பாடி? இன்னைக்கு சொல்லியிருக்காரு காலையில். என்னன்னு? பீகார் மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும். என்ன சொல்றாரு அவரு? இதை விட வேற என்ன வேணும் எடப்பாடி? அப்ப இது போகட்டும் அவங்க நினைக்கிறாங்களோ தான் நாம என்ன தோன்றுகிறது? தோத்துட்டு போட்டோம்னு நினைக்கிறாங்க. எனக்கு என்ன லாபம்? எனக்கு லாபம் இருந்தா நீ ஜெயிக்கலாம். எனக்கு என்ன லாபம் அதை சொல்லு. என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அவசரமா கூட்டணியில் சேர்ந்து நீ ஜெயிக்கிறே தோக்குற என் கூட இரு, அவ்வளவுதான். கூட்டணியில் சேர்ந்தது நீ தனியா நின்று வளர்ந்துடக்கூடாது. அவசரமா ஒரு வருஷத்துக்கு முன்னாலே சரியா சொன்னீங்க. விஜய் எல்லாம் வளர்ந்து வராரு, அங்க போயிடக்கூடாதுன்னு உள்ள இழுத்து போட்டுக்கிட்டாச்சு. போட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனைகளை உண்டாக்கி கடைசியில வந்து அதிமுக வெளியிலையும் போக முடியாம உள்ளேயும் நிற்க முடியாம அழியணும். அதுதான் அமித்ஷா விரும்புறாரு. 26ல் ஸ்டாலினை தோக்கடிச்சு அவன் எடப்பாடியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதால பிஜேபிக்கு எந்த லாபமும் கிடையாது. மாறா ஸ்டாலின் வந்துட்டு போட்டோம் 2வது டேர்ம். அதுல ஒரு ஏடிஎம் ஒரு திராவிட கட்சி அழியுது. அந்த ஸ்பேஸ் அடுத்த 5 வருஷம் நாங்க வந்துருவோம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும், இந்த கூட்டணி கிரவுண்ட்ல இப்போதைக்கு ஜெல்லாவலன்னு. ஒரு 6 மாசம் கடந்துச்சு, இப்ப ஜெல்லா இருக்கா? இப்பயும் ஜெல்லாவில் எலெக்ஷன் டைம்ல கண்டமேனிக்கு பேசாம வாயில வந்தெல்லாம் பிஜேபி லீடர்ஸ் பேசாம இருந்தாங்கன்னா திமுக எதிர்ப்பு மெல்ல மெல்ல அவங்களுக்கு சாதகமா வர வாய்ப்பு இருக்கு. பட் விஜய் தனி கடையை விரிச்சு உங்களுக்குள்ள சண்டையும் இப்படியே தொடருதுன்னா ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ள சைபர் ஆவாங்க. எழுதி வச்சுக்கோ. 4 முனை போட்டி அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு தான், சந்தேகமே வேணாங்க. அதுல ஓரளவா டஃப் ஃபைட் கொடுக்க முடியுன்ற சுச்சுவேஷன் இருந்தது. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் டப்பா டான்ஸ் முடிஞ்சு போச்சுக்காரு. அப்பா புள்ள சண்டையில சிம்பிளையும் முடக்க வேண்டாம். எலெக்ஷன் கமிஷன் மாம்பழத்தை முடக்கிட்டு வேண்டாம். 2 பேருக்கும் பாமகன்ற கட்சி கிடையாது, சிம்பிள் கிடையாது. 2 பேரும் புதுசா கட்சி ஆரம்பிச்சு பதிவு பண்ணி 2 பேருக்கும் சுயேட்சை சிம்பிள் தான் கொடுக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சிம்பிள் டவுட்டா தான் இருக்கும், ஏன்னா மாநில கட்சி இல்ல. போயிடுச்சு. ஒரு எலெக்ஷனுக்கு அலோவ் பண்ணுவான், இந்த எலெக்ஷனுக்கு அலோவ் பண்ணுவான். ஓகே, அதுவே இல்லை. இப்ப அப்பா புள்ள சண்டையில முடக்க போறோம். முடக்கிடும், கண்டிப்பா முடக்கும். அப்பா மகன் சண்டை நடுத்தரில் வந்து சந்தி சிரிக்குது.
மகனுக்கு எதிராக அப்பா கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க. என்ன கொடுமைங்க இது? சொந்த மகனுக்கு எதிராக அப்பா கிரிமினல் கம்ப்ளைண்ட். அந்த கேஸை ஒழுங்கா அமித்ஷா நடத்தினா அன்புமணி ஜெயிலுக்கு போவார். அன்புமணி ஜெயிலுக்கு போகிறது ராமதாஸ் ரசிப்பார். இல்லாட்டி கம்ப்ளைண்ட் எது கொடுக்குறாங்க? அந்த எல்லைக்கு தானே போறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தனால அதோட லாஜிக்கல் எண்ட் என்ன? ஜெயிலுக்கு போகிறது தானே. அப்போ மகன் ஜெயிலுக்கு போகிறத பற்றி உனக்கு கவலையே இல்லை உங்களுக்கு. அப்போ பாடல் மகள் கட்சிக்கு எது முடியுது? என்டிஏ எங்கே இருக்குது தமிழ்நாடு? என்டிஏ பலவீனமாக இருக்குது, மிக பலவீனமாக இருக்குது என்டிஏ. பாமக இல்லை, அதிமுக உடஞ்சு கிடக்குது, பிஜேபி மட்டும் வச்சு நேற்று ஜெயிப்பது. எப்படி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க? இன்னும் ஏதோ கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அவ்வளோதான் சொல்கிறாங்க. சேர்த்தாங்கன்னா பார்க்கணும். அது திமுக பக்கம் போக முடியாதவங்களாம் இங்கே வருவான். எல்லாரையும் திமுக சேர்த்துக்காது. ஜான் பாண்டியா, ஜி கே வாசன், அதுக்கெல்லாம் பெருசா பெர்சன்டேஜ் இல்லை. ஜி கே வாசன், அப்புறம் யார் நம்ம வேற யாரு, கிருஷ்ணசாமி, பாரிவேந்தர், இவங்கெல்லாம் இங்கே தான் வந்து சேருவாங்க. ஏசி சண்முகம், இவங்கெல்லாம் எங்கே வந்து சேருவாங்க? ஏடிஎம்கே பிஜேபி தான் வந்து சேருவாங்க. எல்லாரும் டிஎம்கே பிஜேபி சிம்பிள் நிற்க வைப்பாங்க. அத்தனை பேரும் பிஜேபி சிம்பிள் தான் நிற்க வைப்பாங்க. இப்படியாவது டபுள் டிஜிட்ல இந்த தடவை வாங்கிடணும். இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரியலையே. கலை யதார்த்தம் இது இந்த அளவுக்கு பலவீனமா இருக்குன்றது அவருக்கு புரிஞ்சுதான் செயல்படுறாரு. புரியாமலாம் இருக்காது. இப்படியே இருக்கட்டும் நினைக்கிறாரோ என்னமோ. தோத்துட்டு போட்டோம் என்ன குடிமொழியிட போகுது? இன்னொரு 5 வருஷம் தோத்துட்டு போட்டுமா? ஆமா சார், தோக்குறதுக்கா சார் யாரும் எலெக்ஷன்ல நிற்பாங்க, செலவு பண்ண வழி இல்லைங்க. கூட்டணி இவங்களை வச்சுக்கிட்டு கட்சியில இருந்து வெளியில போனாங்க, உள்ள வந்தா என்ன ஓடிச்சுவாங்கன்னு அவர் பயப்படுறாரு. அந்த ப்ராசஸ்ல தனியா நின்று தோப்போனா தோத்துட்டு போட்டோன்றாரு. அந்த முடிவுக்கு தான் அவர் வந்துட்டார். சரி, எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்காரு. கட்சியில இருக்க மூத்த நிர்வாகிகள் விடுவாங்களா? நிர்வாகிகளால வாய் திறக்க முடியல. நல்ல கேள்வி. செங்கோட்டையனுக்கும் ஒரு தலைவருக்கு கூட பிடிக்கல. என்னால அப்படியா? ஒரு தலைவருக்கு பிடிக்கல. தனிப்பட்ட முறையில பேசும்போது ஒவ்வொரு முன்னாள் அமைச்சரும் அப்படியே கும்பிடுறாங்க. இது ரொம்ப தப்புங்க, என்ன பண்றது, நாங்க கேட்டோம்னா எங்களை நீக்கிடுவாரு. இது முன்னாள் அமைச்சர் எங்கிட்டே சொன்னார். பயப்படுறாங்க. ஒரு கட்டத்துல இது வெடிச்சு சார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்து பேச பயப்படுறாங்க. தமிழ்ல கொடுத்துட்டா நினைக்கிறேன் உங்களுக்கு. எடப்பாடிக்கு எதிராக பேச அதிமுக மூத்த தலைவர்கள் அஞ்சுகிறார்கள். போட்டுக்கோங்க. பொதுக்குழுல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இது ஒரு வாய்ப்புங்க. ஓபிஎஸ் எல்லாம் உள்ள கூட்டு வந்துட்டாருன்னா, டிடிவியோட எல்லாம் அலையன்ஸ் வச்சுட்டாருன்னா, இப்ப கூட கெட்டு போலங்க. ஓபிஎஸ் உள்ள சேர்த்து டிடிவியோட அலையன்ஸ். டிடிவி என்டிஏல இருக்காரு, இவரும் என்டிஏல இருக்காரு, ஓபிஎஸ் ஏடிஎம்கேல இருக்காரு. சேர்த்துட்டாங்கன்னா இல்ல சார், நீங்க 2021 ஒப்பிடுறீங்க. 2021 ஒப்பிட்டாலும் அந்த அளவுக்கான பலம் இன்னைக்கு அதிமுகவுக்கு இருக்கான்றது டவுட் ஆச்சு. அந்த அளவுக்கான பலம் திமுகவுக்கு இல்லை. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி கீழே இருக்குது. வாக்கு வங்கி இருக்குது, கூட்டணி இருந்தாலும் கரன்சி அதே பிஜேபி எதிர்ப்பு அப்படியே போவாதா? இதை பாருங்க, நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன். ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றதான் கேள்வி. இங்க ஒரு கவர்மெண்ட் இருக்குதுங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி மோடி எதிர்ப்பை, ஆன்டி மோடியை டைல்யூட் பண்ணும், நியூட்ரலைஸ் பண்ணும். இதை புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் சொன்னேன், 21 திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு இருந்த அட்வான்டேஜ் 26 இல்லை. ஏன்னா நீங்க அப்போ 10 வருஷம் அதிகாரத்தில் இல்லை, இப்போ 5 வருஷம் அதிகாரத்தில் இருந்துட்டு மக்கள் கிட்ட போறீங்க. அவ்வளவு பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு ஊர்லயும், ஒவ்வொரு மாநிலம், ஒவ்வொரு இடத்துலையும். போராடாத பிரிவினரே கிடையாது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், தனியார் துறை ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்வாரிய ஊழியர்கள் மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. தலித்துகளுக்கு எதிரான கொடுமை நடக்கக்கூடிய முதல் மாநிலம் 2023 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அது யார் ஆட்சி? ஸ்டாலின் ஆட்சி. அப்போ தலித்துகள் வாக்குகள்லாம் 21 திரும்ப இருந்தாரு, அவர் இருந்தார், இவர் இருந்தார், போன மாதிரிலாம் இந்த தடவை போவாது. விஜய் வேற அங்கே விசிகா ஓட்டை கணிசமாக உடைக்கிறார். கோர் டிஎம்கே ஓட்டை உடையுதுங்க. அப்போ டிஎம்கேக்கு எதிராக இருக்க ஓட்டு சதுரதுன்றது மாதிரி கோர் டிஎம்கே ஓட்டை உடையும் போது என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. ஜெயிச்சா பத்தாதுங்க. 118 சிம்பிள் மெஜாரிட்டி வாங்கி திமுக உட்காரணும். 117 வாங்கினாலும் அமித்ஷா விளையாடுவார். கூட்டணி அரசு வந்ததுன்னா திமுக அது பலம் வேணும். 118 வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஃபைட் பண்ணணும், கடுமையாக போராடணும். திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக விட திமுக தான் இந்த எலெக்ஷன் நெருக்கடி. ஆனால் அதிமுக தொடர்ந்து 4வது தடவையாக தோத்துனா மிகப்பெரிய சிக்கல். அப்போதான் எடப்பாடிக்கு எதிராக கலகம் வெடிக்கும். ஆனால் ஒரு சீனியருக்கு கூட செங்கோட்டையனை நீக்கியதில் உடன்பாடு இல்லை என்பதுதான் உண்மை. நிறைய விஷயங்கள் பார்த்துக்கணும். நன்றி சார்.